வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்கள் நண்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா, மிக சத்தான திணை பிஸ்கட் செய்ய போகிறோம். திணை பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடரும் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்த போகிறோம். திணை பிஸ்கட் செய்ய ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுள்ள பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டரை சேர்த்துட்டு கையிலையோ இல்லாட்டி ஒரு மிஷின்லேயோ நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. பட்டர் இப்போ க்ரீம் ஆயிடுச்சு. அரை கப் அளவில் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துறாதீங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். பேக்கரி பொறுத்த அளவுக்கு மாவுனாலும் சரி சர்க்கரைனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை நல்லா கலக்கியாச்சு. ஒரு ஸ்பேத்துலேயோ ஒரு ஸ்பூன்லேயோ வச்சுட்டு நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க ஒன்றா. மீதமுள்ள நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா க்ரீம் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம க்ரீம் பண்ணி வச்சதில் ஒரு கப் அளவுள்ள தினை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சலிச்சுக்கோங்க. மிஷின்லேயோ இல்லாட்டி கையில் நல்லா இப்போ ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கரண்டியை வச்சுட்டோ இல்லாட்டி ஸ்பேத்துல வச்சுட்டோ எல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க. லூஸாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தினை மாவும் சேர்த்துக்கோங்க. தினை மாவும் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தினை பிஸ்கட் மாவு ரெடி ஆகிடுச்சு. செய்கிறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கன்வெக்ஷன் மோடில் செட் பண்ணிவிட்டு 190 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டபுள் ஃப்ளேமில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கோதுமை மாவையை சப்பாத்தி கட்டையில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவை எதுக்கு டஸ்ட் பண்ணுறோம்னா, நம்ம செய்ய போகிறோம்ல அந்த பிஸ்கட் சப்பாத்தி கட்டையோட ஒட்டாமல் இருக்கான்னு டஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நிறையா மாவு போட்டுறாதீங்க. நிறையா மாவு போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதே மாதிரி ரோலிங் பெனில் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கட் மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு ரோலிங் பெண்ணை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி ரொம்ப லேசாக தேய்ச்சிடாதீங்க. பிஸ்கட்டுக்கு திக்காக செய்யுங்க கொஞ்சம். உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்தாலும் கட்டர்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி மூடியில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை ஒரு பேலட் நைஃப்லையோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற கத்திலையோ எடுத்துக்கோங்க. எடுத்து பேக்கிங் அவனை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிஸ்கட்டை அடிக்காச்சு. பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு பேக் பண்ணிக்கோங்க நல்லா. தினை பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா தினை பிஸ்கட்டை பரிமாறுங்க. இந்த தினை பிஸ்கட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.